வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். +2 தேர்வில் 600 மதிப்பெண்கள் பெற்று திண்டுக்கல் மாணவி முதலிடம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாணவி நந்தினி. அரசு அலுவலகங்களில் திருக்குறள் மற்றும் தமிழ் கலைச்சொற்களை காட்சிப்படுத்த வேண்டும். தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவு. காங்கோவில் கனமழை வெள்ளம் பாதிப்பு. நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் பலி. தென்கிழக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். +2 பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினி சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வை 8.17 லட்சம் மாணவ மாணவியர்கள் எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் நேற்று காலை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணா நூலகத்தில் வெளியிட்டார். இதில் மாணவிகள் 96.38% பேரும் மாணவர்கள் 91.45% பேரும் தேர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் +2 பொதுத் தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஏதாவது எங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணா சொல்லு, எந்த ஹெல்ப் பண்ணா பண்ணதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். என்ன எங்களுக்கு பெருமையா இருக்கு. சொந்த ஊர் இது டவுனவா கிராமமா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தச்சு தொழில். இவர் என்ன படிக்கிறாரு? 7th. ஸ்கூல்ல மொத்த பசங்க என்ன மார்க் வாங்கினாங்க? 2nd வந்திருக்காங்க. என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்க, நாங்க பண்ணி கொடுக்க சொல்றோம். ஐபி வந்து பார்த்தாரா? பெரிய அமைச்சர் வந்தாரா? ரொம்ப சந்தோஷமா. என்ன குரூப்? ஆர்ட்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நாள்தோறும் ஒரு பொருளுடன் கூடிய திருக்குறளை கரும்பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் திருக்குறள் தமிழ் கலைச்சொற்களை காட்சிப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நாள்தோறும் ஒரு பொருளுடன் கூடிய திருக்குறளை கரும்பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசின் தலைமை செயலக துறைகள், தன்னாட்சி நிறுவனங்கள், வாரியங்கள், கழகங்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இதனை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காங்கோவில் கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400ஆக உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த 600 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பலர் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டு மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலைக்குள் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாளை தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடா மற்றும் அந்தமான் கடலை ஒட்டியுள்ள பகுதிகளில் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மே 12ஆம் தேதி காலை வரை முதலில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என்றும் அதன் பிறகு இது படிப்படியாக மீண்டும் வடக்கு வடகிழக்கு திசையில் வங்கதேச மியான்மர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு பிறகு ராஜஸ்தானில் மிக அதிக அளவிலான லித்தியம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவிலேயே முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரில் 59 லட்சம் டன் லித்தியம் இருப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக பிப்ரவரி மாதம் மத்திய அரசு தெரிவித்தது. இந்நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு ராஜஸ்தானின் நாகூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம் இருப்பு மூலம் 80% லித்தியம் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும், இதன் மூலம் லித்தியத்திற்காக சீனாவை இந்தியா சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் புவியியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இரும்பு அல்லாத உலோகமான லித்தியம் மொபைல் போன், லேப்டாப், மின்சார வாகனங்கள் மற்றும் பிற சார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரிகள் தயாரிப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தி கேரளா ஸ்டோரி ஒரு திரிக்கப்பட்ட கதை என்று கூறியுள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த படத்திற்கு தமது மாநிலத்தில் திரையிட தடை விதித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், அமைதியை பேணவும், வெறுப்பு மற்றும் வன்முறை சம்பவங்களை தவிர்க்கவும் அந்த படத்திற்கு தடை விதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தடை விதிப்புக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப் போவதாக தி கேரளா ஸ்டோரி படத்தின் தயாரிப்பாளர் விபுல் அம்ருத்லால் ஷா தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கேரளா ஸ்டோரி படத்திற்கு தடை விதித்த முதல் மாநிலம் மேற்கு வங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்னாவில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு இம்மாத இறுதியில் வந்தே பாரத் ரயில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2 மாநிலங்களின் தலைநகரையும் இணைக்கும் விதமாக இயக்கப்படவுள்ள இந்த ரயில் 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை 6 மணி நேரத்தில் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது பாட்னா ராஞ்சி வழித்தடத்தில் இயக்கப்படும் ஜன் சதாப்தி என்ற விரைவு ரயில் 7 மணி நேரம் 55 நிமிடங்களில் இந்த வழித்தடத்தை கடந்து செல்கிறது. பாட்னா ராஞ்சி வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. PFI அமைப்பின் மதுரை மண்டல தலைவரை NIA அதிகாரிகள் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சென்னை உள்பட பல்வேறு இடங்களில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் SDPI கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் அலி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்த சாதிக் அலியை தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேதாஜி நகரில் PFI முன்னாள் மண்டல தலைவர் முகமது கைசரை கைது செய்த அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 250 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை அமைச்சர் மஸ்தான் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திண்டிவனம், மரக்காணம், செஞ்சி, மேல்மலையனூர் ஆகிய 4 வட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 250 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் முதியோர் உதவித்தொகை, ஆதரவற்ற விதவைகள் உதவித்தொகை, முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்ட உதவித்தொகை உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் கட்டாரவி தேஜா, செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி, திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நல்லூரில் திராவிட மாடல் ஆட்சியின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் திராவிட மாடல் ஆட்சியின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வேப்பூரில் ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சியின் 2 ஆண்டு சாதனைகளான பெண்களுக்கான கட்டணம் இல்லா பேருந்து பயண திட்டம், தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம், இல்லம் தேடி மருத்துவ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை விளக்கி பேசினார். இந்த கூட்டத்தில் திமுக ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மனோபாலா இறுதியாக தனது மகன் ஹரீஷ் பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் அந்த காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. பிரபல நடிகரும் இயக்குநருமான மனோபாலா கடந்த 3ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரது மறைவு பிரபலங்களும் சமூக வலைதளம் வாயிலாக தங்களது இரங்கலை தெரிவித்தனர். நடிகர் மனோபாலாவின் இறுதி ஊர்வலத்தில் அதிகமாக KN நேரு மேடை ஏறும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகரில் மகாத்மா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேசிய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கௌதம சிகாமணி, SR பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில்
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் KN நேரு மேடை ஏறும் போது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அருகில் இருந்த நிர்வாகிகள் அவரை தூக்கிவிட்டு பாதுகாப்பாக மேடைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர். இந்த சம்பவம் விழாவில் கலந்து கொண்ட அனைவரது மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள மோகா புயலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் +2 தேர்வில் விருதுநகர் மாவட்டம் மாநிலத்தில் முதலிடம் பெற்றமைக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டம் என்பதால் தான் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இன்று மோகா புயல் முன்னேற்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், புயலால் எந்தவித பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது என தெரிவித்தார். புயல் நம்ம ஊருக்குள்ள பெரிய சேதங்கள் வரதான் நம்ம பார்த்தோம். புயல் வர நேரத்தில் நம்ம தலையிடுது மழை பஞ்சாயத்தான் குடிநீர் 2 வருஷத்துல நம்ம குடிநீர் நம்ம ஆட்சி வந்த பிறகு தளபதி ஆட்சி வந்த பிறகு குடிநீர் பிரச்சனை நமக்கு இல்லை. என்ன காரணம்? அப்பப்போ புயல் வருது, மழை பெய்யுது, டேம் நிறையுது, டேம் நிறைஞ்சு தண்ணி வருது. கர்நாடகா காலத்தப்போ இது வரைக்கும் நம்ம தொங்கிட்டு இருக்கோம். ஐயா தண்ணி திறந்து முடியா காவேரி இருக்கும். இப்ப அவங்களே திறந்து வச்சுட்டு நம்ம ஓடி எங்க வச்சிருந்து தெரியாம நம்ம வர்ற பாடு கஷ்டம். அதனால வரட்டும், எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக. பூந்தமல்லியில் பார்வையற்றோர் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் 100% மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். பூந்தமல்லியில் பார்வையற்றோருக்கான அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பார்வை குறைபாடுள்ள மாணவர்கள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளி வளாகத்தின் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இதில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 17 மாணவர்கள் எழுதிய நிலையில் 17 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தொலைபேசி மூலம் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள புல்லூர் தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லை பகுதியில் உள்ள புல்லூர் தடுப்பணை முழுவதும் நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறுவதால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அம்பலூர், கொடையாஞ்சி, ஆவாரங்குப்பம், திம்மாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிற்றாறுகளிலும் நீர்வரத்து அதிகரித்து பாலாற்றில் கலந்து ஓடுவதால் வாணியம்பாடியை சுற்றியுள்ள பல கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவெண்ணெய்நல்லூர் அருகே திமுகவின் 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு நிறைவு பெறுவதையொட்டி பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே திமுக கிழக்கு ஒன்றியம் சார்பாக திருமுண்டீஸ்வரம் பகுதியில் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் தலைமையில் சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் ஆரணி மாலா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து தமிழக அரசின் 2 ஆண்டு சாதனை குறித்து விளக்கி பேசினார். இதில் ஏராளமான திமுகவினர் மற்றும் ஏழை எளிய மக்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் அருகே பலத்த இடி மின்னலுடன் தொடர்ந்து 2 மணி நேரம் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் முழுவதும் வெயிலின் தாக்கம் காணப்பட்டது. இந்நிலையில் மாலை நேரம் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சிறிது நேரத்தில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தொடர்ந்து 2 மணி நேரங்களுக்கு மேலாக பெய்த மழையால் விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான அக்ரஹாரம் வீதி, ரயில்வே பீடர் ரோடு, MGR சிலை, பாண்டியன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்ததுடன் மொன்னி வீதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். முக்கிய வீதிகளில் இதுபோல் மழைநீர் தேங்குவது காலம் காலமாக தொடர்ந்து வருவதாகவும் இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களை முறையாக சீரமைத்து மழை காலங்களில் மழைநீர் வடிந்து செல்ல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் அருகே ஆம்னி வேன் நடுரோட்டில் பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஆவடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் பிஸ்லி. இவர் தனது ஆம்னி வேனில் தறி பட்டறைக்கு புடவைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்தார்.
அப்போது ஜலகண்டாபுரம் சந்தைப்பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்ட ஜான் விஸ்லி உடனடியாக வேனை நிறுத்திவிட்டு வேனில் இருந்த சேலை மூட்டைகளை அப்புறப்படுத்தினார். ஆனால் தீ மளமளவென பரவியதில் ஆம்னி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இச்சம்பவத்தில் ஆம்னி வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. வேனில் இருந்து உடனே புடவைகளை அகற்றியதால் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய புடவைகள் தப்பியது. இந்த விபத்து குறித்து ஜலகண்டாபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புரட்சியாளர் சேகுவேராவை கைது செய்த பொலிவியாவின் முன்னாள் ராணுவ அதிகாரி கேரி பிராடோ சால்மன் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்தார். 1967 தென்மேற்கு பொலிவியாவில் ராணுவ நடவடிக்கையின் போது காயமடைந்த சேகுவேராவை கைது செய்யும் பொறுப்பில் சால்மன் இருந்தார். இந்த நடவடிக்கையால் அவர் அமெரிக்காவின் பாராட்டை பெற்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட சேகுவேரா பிடிபட்ட மறுநாள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து ராணுவ ஆட்சியில் இருந்த பொலிவியா நாடாளுமன்றம் சால்மனை தேசிய வீரராக அறிவித்தது. இந்நிலையில் வயது மூப்பு காரணமாக முன்னாள் ராணுவ அதிகாரி கேரி பிராடோ சால்மன் காலமாகியுள்ளார். இவரது இறப்புக்கு பல்வேறு நாடுகள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றன. உக்ரைனில் போரின் போக்கினை மாற்ற ரஷ்யா புதுவித ஆயுதங்களை கையாளுவது தெரியவந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக உக்ரைனின் வடகிழக்கு எல்லைப் பகுதியில் ரஷ்யாவின் அதிநவீன 10 போர் விமானங்கள் புதிய வகை ஆயுதங்களை வீசியுள்ளது. இந்நிலையில் இவை கிளைட் எனப்படும் சறுக்கு குண்டுகள் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. மேலும் இறக்கைகள் பொருத்தப்பட்டு GPS எனப்படும் புவி நிலை நிறுத்தமானி உதவியுடன் இயங்குபவை கிளைட் குண்டுகள் என்பது தெரியவந்துள்ளது. ரேடார்களின் கண்காணிப்பிலும் வான் பாதுகாப்புகளை தவிர்ப்பதற்காக தாழ்வாகவும் தூரமாகவும் பயணிக்கும் இந்த வகை குண்டுகளை தனது எல்லையில் உள்ள உக்ரைனிய நகரமான பெல்கரோட் மீது ரஷ்யா வீசியது. இதன் காரணமாக பாதிப்பு கடுமையாக இருந்தது தெரியவந்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 45,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 10 ரூபாய் அதிகரித்து 5,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 80 ரூபாய் அதிகரித்து 45,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 49,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 82 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 82,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 207 புள்ளிகள் அதிகரித்து 61,972 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 60 புள்ளிகள் அதிகரித்து 18,324 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். +2 தேர்வில் 600 மதிப்பெண்கள் பெற்று திண்டுக்கல் மாணவி முதலிடம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாணவி நந்தினி. அரசு அலுவலகங்களில் திருக்குறள் மற்றும் தமிழ் கலைச்சொற்களை காட்சிப்படுத்த வேண்டும். தலைமை செயலாளர் இறையன்பு உத்தரவு. காங்கோவில் கனமழை வெள்ளம் பாதிப்பு. நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் பலி. தென்கிழக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.